கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே அரசு மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது கோவை மாவட்டத்திலும் மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். சென்னையில் மருத்துவர் பாலாஜி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து நேற்று முதலே கோவையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தொடங்கினார்கள். இன்று காலை முதலே இவர்கள் இந்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய அனைத்து மருத்துவர்களுமே பணிக்கு செல்லாமல் அங்கே டீன் அலுவலகம் முன்பாக ஒன்று கூடி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இதுபோன்று மருத்துவர்கள் பணியில் இருக்கக்கூடிய மருத்துவ சேவை செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு போதிய பணி பாதுகாப்பு என்பது இதுவரை பல சம்பவங்கள் நடைபெற்றுமே, தாக்குதல் சம்பவம் நடைபெற்றுமே அரசு கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள். இதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 18,000 மருத்துவர்கள் தான் பணியில் இருப்பதாகவும், ஆனால் அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகளை பார்ப்பதற்கு இந்த எண்ணிக்கை போதாது என்றும் தெரிவித்தார்கள். மொத்தம் 40,000 மருத்துவர்கள் பணியிடம் தேவைப்படும் இடத்தில் 18,000 மருத்துவர்கள் மட்டுமே இங்கு பணியில் இருக்கும் பொழுது எப்படி உரிய சிகிச்சை கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்புகிறார்கள். எனவே இனிமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், மருத்துவர்கள் செய்யக்கூடிய சேவையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல மக்களுக்கு தங்கள் பிரச்சனையை தெரியும் விதமாகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துவதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவிலே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கூடுதலாக இங்கே மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவு செயல்பட்டு வருகிறது. ஆனால் புறநோயாளிகள் பிரிவிலே பொறுத்தவரையிலே ஒரு நாள் ஒன்றுக்கு 4,000க்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இங்கே சிகிச்சைக்கு வருவார்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கு போதிய மருத்துவர்கள் இல்லாமல் அவர்கள் நீண்ட வரிசையிலே காத்திருக்கிறார்கள். சரியா? கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.